அன்பான நண்பர்களே, உங்களை அனைவரையும் என் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். இன்று நாம் பார்க்கப் போவது ஒரு சுவாரஸ்யமும் அதே நேரத்தில் அமானுஷ்யமுமான சம்பவம். தமிழ்நாட்டில் சென்னை அருகே நடந்த ஒரு மர்மமான நிகழ்வு இது. காதலுக்காக உயிரை அர்ப்பணித்த பெண்ணின் ஆவி இந்த அமானுஷ்ய அனுபவம் பற்றி விரிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோவுக்குள் போக முன்னே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பின்பு பெல் பட்டனையும் ஆன் பண்ணிக்கோங்க. அப்போதான் நான் போடும் ஒவ்வொரு புதிய வீடியோவும் உங்களிடம் உடனே வந்து சேரும். வாங்க வீடியோவுக்குள் போவோம். ஷாலினி கல்லூரி படிக்கிறாங்க. இவங்க வீட்டில் அப்பா அம்மா அப்புறம் ஷாலினி இருக்கிறாங்க. ஷாலினி பெரும்பாலும் வெளியே எங்கேயும் போறதில்லைங்க. ஷாலினியோட நெருங்கிய தோழி ஜமுனாவும் அதே கல்லூரியில்தான் படிக்கிறாங்க. ஜமுனா ஷாலினி பக்கத்து கிராமம் தாங்க ஜமுனாவும். ஒரு நாள் காலையில் ஷாலினி ஜமுனாவுக்கு ஃபோன் பண்ணி இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் என்று வாழ்த்துறாங்க. அதுக்கு ஜமுனா தேங்க்ஸ் சொல்லி இருவரும் பல நேரம் பேசிட்டு இருக்கிறாங்க ஜாலியா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஜமுனா, இன்றைக்கு ஹோட்டலில் சிறிய பார்ட்டி வச்சிருக்கேன், வா நாம எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலாம், என்ஜாய் பண்ணலாம்னு ஜமுனா சொல்றாங்க. ஷாலினி அம்மா கிட்ட கேட்டு வரணும்னு சொல்லிட்டு ஃபோன் வச்சிட்டு ஷாலினி அம்மா கிட்ட கேட்குறாங்க, இப்ப ஜமுனா பர்த்டே பார்ட்டி வச்சு இருக்கா, போயிட்டு வரத்தான்னு கேட்க அம்மாவும் போயிட்டு வர சொல்றாங்க. ஷாலினி அனுமதி வாங்கி ஈவினிங் ரெடி ஆகி சாயங்காலம் 6 மணிக்குள் ஷாலினி வீட்டிலிருந்து கிளம்புறாங்க. ஜமுனா கிராமம் சுமார் அரை மணி நேரத்தில் ஷாலினி வீட்டில் இருந்து போறா தூரத்தில் தாங்க இருக்கு. ஷாலினி 6:30 பக்கமாக அவர்கள் சொன்ன இடத்துக்கு போறாங்க. ஜமுனா அப்புறம் ஜமுனாவோட ஃப்ரெண்ட்ஸ் வந்துறாங்க. அங்க எல்லோரும் சேர்ந்து ஹோட்டலில் நல்லா சாப்பிட்டு ஜாலியான இருக்கிறாங்க. பிறகு ஷாலினி சாப்பிட்டதுக்கு அப்புறம் கிளம்பலான்னு பார்த்தா மழை பெய்யுது. மழை விடுற வரைக்கும் காத்திருந்து 9:30 மணிக்கு தான் ஷாலினி கிளம்பலான்னு பார்த்தா ஷாலினியோட அம்மா கால் பண்ணி நான்வெஜ் சில்லி சிக்கன் வாங்கிட்டு வர சொல்றாங்க. ஷாலினி வாங்கிட்டு இருக்கிறாங்க. அந்த டைமை ஜமுனாவோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் டைம் ஆகுது நாங்கள் போகிறோம்னு சொல்ல ஷாலினியும் சரி போயிட்டு வாங்க, நானும் அவ்வளவுதான் வாங்கிட்டு போயிடுவேன்னு சொல்ல அவங்களும் கிளம்பிட்டாங்க. இவங்களும் வாங்கிட்டு கிளம்ப 10 மணி ஆகுது. அதுக்கு அப்புறம் அப்பா ஃபோன் பண்ணி எங்கே இருக்க என்று கேட்க ஷாலினி இப்போ கிளம்புறேன் என்று சொல்கிறாங்க. நான் அழைத்து கொண்டு போகவா அப்பாவும் கேட்க, வேண்டாம்ப்பா நான் வந்துறேன் என்று சொல்லி ஃபோன் வச்சிட்டு வண்டியா ஸ்டார்ட் பண்ணலான்னு ஸ்டார்ட் பண்ணலாம். வண்டி ஸ்டார்ட் பண்ண வண்டியும் ஸ்டார்ட் ஆகலைங்க. மழை வந்தானால வண்டி ஸ்டார்ட் ஆகலை. அதுக்கு அப்புறம் இவங்களை ட்ரை பண்ணி வண்டியா ஸ்டார்ட் பண்ணி வீட்டுக்கு போயிட்டு இருக்கிறாங்க. ஷாலினியோட கிராமம் யமுனாவோட கிராமம் ஜாயிண்ட் ஆகிற இடத்துல வண்டி ஆஃப் ஆயிருச்சு. அதான் பிளேஸ் இருட்டாதான் இருக்குதுங்க. அங்கே இருந்தால் லைட்லாம் எதுவும் ஆன்ல இல்லை. அதுக்கு ரீசன் மழை வந்தானால கரண்டும் இல்லை. இவங்களும் பெருசா எடுத்துக்காம வண்டியா ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஆகலை, திரும்பவும் ட்ரை பண்ணி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. வண்டியும் ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கு அப்புறம் கிளம்புறாங்க. இவங்க வண்டியில் போயிட்டு இருக்கும்போது வண்டி ரொம்ப வெயிட்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் வருதுங்க ஷாலினிக்கு. அவங்களும் வண்டியில் ஏதோ ப்ராப்ளம்னு போயிட்டு இருக்காங்க. அதுக்கு அப்புறம் அவங்க கழுத்துக்கிட்ட மூச்சு விடுற மாதிரி ஃபீல் வர இவங்களும் திரும்பி பார்க்குறாங்க. யாரும் இல்லை. இவங்களும் ரோட்ல மழை வந்தனால ஹீட்டு மேலே வருங்க. அந்த ஹீட்டு மேலே படுறதுக்கு இப்படி இருக்குன்னு இவங்களும் பெருசா எடுத்துக்காம வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போற வரைக்கும் அந்த ஃபீல் அவங்களுக்கு இருக்கு. வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டில் ஷாலினி அப்பா அம்மாக்கு சாப்பாடு போட்டு அவங்க சாப்பிட வர அவங்க கூட பேசிட்டு இருந்துட்டு ரூமுக்கு போய் தூங்க போறாங்க.
ஷாலினியோட வீட்டை பொறுத்தவரை பெரிய வீடுங்க. கீழே பெரிய ஹால், அதுக்கு அப்புறம் மேலே 2 பெட்ரூம், கீழே கிச்சன், 2லேயுமே அட்டாச் பாத்ரூம் இருக்குங்க. ஷாலினி ட்ரெஸ்லாம் மாத்திட்டு தூங்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க தூங்கிட்டு இருக்கும்போது அவங்கள பார்க்குற மாதிரி ஃபீல் வருதுங்க. இந்த மாதிரி ஃபீல் எல்லாருக்கும் வருங்க. யாரோ நம்மளை பார்த்துட்டு இருக்கா மாதிரி ஃபீல் வருங்க. இவங்களும் பார்க்க யாரும் இல்லை. அப்புறம் இவங்களும் பெட்டில் இருந்து எழுந்து பாத்ரூமுக்கு போயிட்டு வந்துட்டு திரும்ப தூங்குறாங்க. ரூம் ஃபுல்லாக பேட் ஸ்மெல் வர இவங்களும் தூங்கினா 1 ஹவரில் எழுந்துடுறாங்க. ரூம் ஃபுல்லாக கறி அழுகி போனால் எப்படி ஸ்மெல் வரும் அது மாதிரி வராதுங்க. இவங்களும் பாத்ரூமில் இருந்து வரதுன்னு பாத்ரூமில் செக் பண்ணிட்டு விண்டோவை ஓப்பன் பண்ணிட்டு அந்த ஸ்மெல்லையே தூங்குறாங்க. மார்னிங் எப்பவும் போல் 7:30 மணிக்கு தான் எழறாங்க. இவங்களும் மார்னிங் வேலையெல்லாம் இவங்க வேகமாக முடிக்கிறாங்க. எதனாலனா அவங்க அம்மாவும் அப்பாவும் ஹாஸ்பிட்டல் செக்கப்புக்கு போகணும். அதனால சாப்பாடை வேகமாக செய்யறாங்க. அம்மாவும் அப்பாவும் சாப்பிட்டு கிளம்புறாங்க. ஷாலினி சாப்பிட்டு ரொம்ப டயர்டா ஃபீல் பண்றாங்க. குளிச்சிட்டு தூங்கலாம். அதே மாதிரி குளிச்சிட்டு ரூம்ல தூங்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப இவங்க ரூம்ல ஹால்ல யாரோ நடக்கிற மாதிரியும் இவங்க கைகாலில் அழுத்துற மாதிரி ஃபீல் பண்றாங்க. இவங்களும் பாத்தி தூங்குனா மாதிரி இருந்தனால அப்பா அம்மா தான் வந்துட்டங்கன்னு நினைச்சிட்டு படுத்துட்டு இருக்கிறாங்க. அதுக்கு அப்புறம் அவங்க காலை யாரோ பிடிச்சி விடுறாங்க. ஷாலினி அவங்க அம்மா தான் பிடிச்சி விடுறாங்கன்னு நினச்சிட்டு படுத்துட்டு இருக்கிறாங்க. இவங்களும் தூங்கத்தில் இருந்து கண்ணை திறந்து பார்க்கும்போது அவங்க காலை ஒரு பொண்ணு தான் பிடிச்சி விட்டு இருக்கு. அந்த பொண்ணு ஷாலினி கிட்ட நீ தூங்கு, நான் பிடிச்சி விடுறேன்னு சொல்லுதுங்க. ஆனா அது கருப்பா கொடூரமா கண்ணுல வெளியே வந்து தொங்குதுங்க. இவங்க பயத்துல எந்திரிச்சா அது கண்வங்க. இவங்கள பயத்துல அம்மாக்கு ஃபோன் பண்ணி எப்ப வருவீங்கன்னு கேட்க அவங்களும் டாக்டர் வர லேட் ஆகும், 4 o'clock வந்துருவோம்னு சொல்றாங்க. இவங்களும் சரி வாங்கன்னு சொல்லிட்டு பாத்ரூமுக்கு போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வர்றாங்க. ரூம்ல உட்காந்துட்டு யோசிட்டு இருக்கிறாங்க. யாரும் அது நான் கனவுல பார்த்தேன் அப்படின்னு. அப்பா கிச்சன்ல டப்புன்னு சவுண்டுங்க. என்ன சவுண்டுன்னு பார்த்தா பாத்திரமா கீழே யாரோ போட்டா மாதிரி. ஷாலினியும் பயத்துல கிச்சன் கிட்ட போய் பார்க்கறாங்க. பார்த்தா சாப்பாடுல கீழே கொட்டி இருக்கு, யாரோ கழச்சி போட்ட மாதிரி. இவங்களும் பார்த்துட்டு திரும்பும் போது சப்னு கணத்துல அடி விழுந்துங்க. இவங்க அடி வாங்கி மயங்கி போறாங்க. இதுக்கு அப்புறம் தாங்க இவங்க வீட்டில் அமானுஷ்யமும் நடக்க ஆரம்பிக்குது. அன்னைக்கு ஈவினிங் டைம்ல ஷாலினியோட அப்பா அம்மா வந்த வாட்டி ஷாலினி அவங்க கிட்ட பேசவே இல்லைங்க. அவங்க வந்தா எப்பவும் டாக்டர் என்ன சொன்னாங்க கேட்பாங்க. ஆனா இப்ப எதுவுமே கேட்கல, கண்டுக்கல. அவங்க அப்பா அம்மா உடம்பு ஏதோ சரியில்லையாமான்னு கேட்க ஷாலினி சவுண்டான வாய்ஸ்ல அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நல்லா தான் இருக்கேன்னு ரூமுக்கு போயிட்டாங்க. அப்பா அம்மாவும் சரின்னு விட்டுட்டாங்க. அன்னைக்கு நைட்டு சாப்பாடு சாப்பிட கூப்பிட ஷாலினி என்ன சாப்பாடு அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ஷாலினியோட அம்மா சாப்பாடு கேடுன்னு சொல்ல ஷாலினி எனக்கு நான்வெஜ் வேணும் சாப்பிடணும்னு கேட்க ஷாலினியோட அம்மாவும் இப்ப எங்கடி போறது, வாங்க இப்பெல்லாம் போக முடியுதுன்னு சண்டை போட ஷாலினியோட அப்பா என்ன பிரச்சனைன்னு கேட்க இப்படிதான் நான்வெஜ் இருந்தாதான் சாப்பிடுவேன்னு சொல்றா அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல ஷாலினியோட அப்பா நான் வாங்கிட்டு வரேன்னு கடைக்கு போய் வாங்கிட்டு வர்றாருங்க. அவரும் சில்லி சிக்கன் 1 கிலோ வாங்கிட்டு வர்றாரு. அது முழுசா ஷாலினி மட்டும் சாப்பிட்றாங்க. ஷாலினி அம்மா என்னடி எல்லாத்தையும் நீயா சாப்பிட்றா கேட்க ஷாலினி எதுவும் சொல்ல சாப்பிட்டு மட்டும் இருக்கிறாங்க. அப்பாவும் விடு சாப்பிட்டு வைக்கட்டும் சொல்லிட்டு சாப்பிட்டு இருக்கிறாங்க. ஆனா ஷாலினி ஒரு சிக்கன் பீஸ் கூட வைக்காம அதுல இருக்கிற போன் கூட இல்லைங்க. எல்லாத்தையும் சாப்பிட்டு ஷாலினி ரூம்க்கு போய் கதவை சத்திட்டு தூங்குறாங்க. ஷாலினியோட அம்மாவும் ஷாலினிய திட்டிக்கிட்டே தூங்க போறாங்க. நைட்டு 12 மணிக்கு மேல நல்லா சவுண்டுங்க. கொர்ராட்டை விட்டு தூங்குற மாதிரி இவங்க அம்மாவால தூங்கவே முடியல.
யாருடா விடுறான்னு எந்திரிச்சு பார்த்தா அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட சவுண்டு வரலங்க. வெளியத்தான் வருதுன்னு இவங்களும் கொஞ்சம் பயத்தோட பார்க்க போறாங்க. வெளியே வந்தா ஷாலினி ரூம்ல சவுண்டு வருது. இவங்களும் ஷாலினி கொர்ராட்ட விட மாட்டாங்கன்னு யோசிச்சுட்டு அவளை போய் எழுப்பலாமான்னு போறாங்க. எதுக்கு எழுப்ப போறாங்கன்னா, அப்படி தூங்கத்துல இருந்து எழுப்புனா கொர்ராட்ட விடுறதா நித்திட்டுவாங்க. அதனால அவங்களும் ரூமை திறந்து எழுப்ப போக ஷாலினி பாத்ரூமை பார்த்த மாதிரி திரும்பி படுத்துட்டு இருக்காங்க. இவங்க அம்மாவும் பாப்பான்னு கூப்பிட முதுகலை தட்டி அவங்களும் திரும்பல. இவங்க அம்மாவும் முதுகலை தட்டுறாங்க சப்புன்னு. அப்ப ஷாலினி திரும்புறாங்க. அத பார்த்து அவங்க அம்மா பயத்துல எதுவுமே பேசலாங்க. அப்படி என்னத்தா பார்த்தகன்னா, அவங்க பொண்ணோட ஃபேஸ் இல்லைங்க, அது கொடூரமா இருக்கு. இவங்க முறைச்சபடி பார்த்துட்டு இருக்கு. இவங்க அம்மா கதத்து ட்ரை பண்றாங்க, சுத்தமா முடியல. அப்புறம் கஷ்டப்பட்டு கதறாங்க. அவங்க அப்பாவும் அத ரூம்ல இருந்து என்னாய்ச்சின்னு கூப்பிட்டுக்கிட்டா ரூம்க்கு வராரு. அவரு வரும்போது முறைச்சி பார்த்துட்டு இருந்தா ஷாலினி ரூம்குள்ள வரும்போது ஷாலினி ஒன்னு தெரியாத மாதிரி படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. இவங்க அப்பா உள்ள வந்து என்னாயிச்சின்னு கேட்க அவங்க அம்மா இங்க நடந்ததெல்லாம் சொல்லல. அவங்க அப்பா நம்பல. இங்கதானா ஷாலினி தூங்கிட்டு இருக்கா அப்படின்னு அவங்க அம்மாவை திட்டுறாங்க. ஷாலினி எழுப்புறாங்க. ஷாலினி ஒன்னு தெரியாத மாதிரி என்ன ஆயிடுச்சின்னு கேட்க அவங்க அம்மாவை அவங்க அப்பா திட்டுறாரு. நீ தூங்குமன்னு சொல்லிட்டு ரூமை சாத்திட்டு போக அவங்க அம்மாக்கு ஒன்னும் புரியலங்க. என்ன ஆயிடுச்சின்னு நம்பது தான் நிஜம்தான் இல்ல எனக்கு அப்படி தோணுச்சான்னு யோசிச்சுட்டு வந்து தூங்குறாங்க. அடுத்த நாள் அவங்க அம்மா மார்னிங் வேலை செஞ்சிட்டு இருக்காங்க. ஷாலினி எப்பவும் 7 மணிக்கு 7:30க்குள்ள கீழே வருவாங்க. ஆனா வரல. ஷாலினி இவங்க அம்மாக்கு எழுப்பாரத்துக்கு பயம். அவங்களும் எழுப்பல. அவங்க அப்பா போய் எழுப்பா சொல்றாங்க. அவரு போய் எழுப்பா போறாரு. ரூம்ல பார்த்தா ஷாலினி இல்லைங்க. எங்கன்னு பார்த்தா பெட் அடியில படுத்துட்டு இருக்காங்க. அவங்க அப்பா இங்க எதுக்கு படுத்துட்டு இருக்கமான்னு பேசிட்டு எழுப்புறாரு. ஷாலினி கண்ணு ஃபுல்லா செவந்தபடி இவரை பார்க்க அவரு பயப்படுறாரு. அப்புறம் பொண்ணு உடம்புல தொட்டு பார்த்தா காய்ச்சல் அடிக்குதுங்க ரொம்ப. அவரும் வா பாப்பான்னு கூட்டிட்டு ஹாஸ்பிட்டல் போறாருங்க. ஹாஸ்பிட்டல்ல போனா ஃபீவர் மட்டும்தான் இருக்கு அப்படின்னு இன்ஜெக்ஷன் போட்டு அமுச்சு விட்டாங்க. அன்னைக்கு ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரும்போது சிக்கன் கடையா பார்த்து பொண்ணு வடியா நிறத்தா சொல்லிட்டு கடையில ஷாலினி பாட்டு உள்ள போய் உக்காந்து சாப்பிட்றாங்க. இவங்க அப்பாக்கு ஒன்னும் புரியலங்க. இந்த ஃபீவர்லயே 3 சிக்கன் பிரியாணி ஷாலினி சாப்பிட்றத பார்த்து அவங்க அப்பா பயந்து போயிட்டாருங்க. அவருக்கு பொண்ணு நடந்துக்கிறத பார்த்தா நம்ம பொண்ணு மாதிரியா இல்லையா அப்படின்னு யோசிச்சுட்டு வெளியில போயிட்டு இருக்காங்க. இந்த வீடியோ லெங்க்தா இருக்கா, அதனால நாளைக்கு ஒரு வீடியோ போடுறாங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பின்பு பெல் பட்டனையும் ஆன் பண்ணிக்கோங்க. அப்போதான் நான் போடும் ஒவ்வொரு புதிய வீடியோவும் உங்களிடம் உடனே வந்து சேரும்.